ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் போடுறதுக்கான அந்த ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் வந்து நமக்கு தனித்தனியாக தான் இருக்கும். அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ரவுண்டாக ஒரு ராட் இருக்கும், அதுக்கப்புறம் நீளமாக 4 ராடு இருக்கும். இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 ரவுண்டு நீல ராடு இருக்குல்ல, அதில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு ரவுண்டு ராடில் அதை அந்த நீல ராடை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு அந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறணும். ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படின்னா இல்லை. அந்த ஸ்டாண்ட் நமக்கு ஆடாமல் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம அதை மாட்டி வச்சுக்கிட்டா போதும். அந்த ரவுண்டு ராட்லேயுமே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரேம் 16 இன்ச்சும் யூஸ் பண்ணுவோம், 18 இன்ச் யூஸ் பண்ணுவோம். 2 ஃப்ரேமுமே நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ 16 இன்ச்னா அதுக்கேற்றப்பில் அந்த ரவுண்ட் ராடில் உள்ள ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 18 இன்ச்னா அதுக்கேற்றப்பில் அந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேமில் இந்த மாதிரி 2 ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அது மேலே உள்ளதை எடுத்துக்கிட்டு அது மேலே இப்போ கிளாத் நம்ம வச்சுக்கணும். நம்ம பாப்ளின் கிளாத்னு சொல்லியிருக்கோம், அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அந்த கிளாத் அதை மேலே வச்சுட்டு அந்த மேலே உள்ள இன்னொரு ஃப்ரேமில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ மாதிரி. அது எதுக்குன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்டுறதுக்காக தான். நம்ம ஃபஸ்ட்டு லூஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை எல்லா சைடுமே இந்த மாதிரி இழுத்துக்கிறணும். ஏன்னா கிளாத் ஃப்ரேமில் டைட்டாக இருக்கணும், லூஸாக இல்லாமல் நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்கணும். அப்போ தான் ஒர்க் போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், போடுறதுக்கு பெர்ஃபெக்டாக வர ஒர்க்கு. அதனால் இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் அப்படியே சுற்றி இழுத்தக்கப்புறம் நல்லா டைட் கொடுக்கும். ரொம்ப சடனாக இழுக்காமல், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்காமல் அப்படியே பைய எல்லா சைடுமே ஈவனாக இழுக்கணும். ரொம்ப இழுத்தாலுமே கிளாத் டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எல்லா சைடும் ஈவனாக இழுத்துனா நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கிளாத் எப்படி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல், அந்த லூஸாக இல்லாமல், தொங்குற மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்றது. இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஃப்ரேமில் கிளாத்தை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃபிட் பண்ணி அதில் இந்த ஃப்ரேமை மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புஷ் கொடுத்தோம்னா அதில் ஃபிட் ஆகிக்கணும். நம்மளுக்கு தெரியும் பார்த்தாலே. ஃபுல்லாக ஃபிட் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா கீழே ஸ்க்ரூ இருக்கும், அதனால் ஃபுல்லாக ஃபிட்டான மாதிரி இருக்காது, இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் ஃபிட் ஆகலை அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான், ஸ்டாண்டும் ஃப்ரேமும் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.